ஓம் கணபதியே போற்றி, ஓம் கணபதியே போற்றி. கணபதிக்கு ஏன் ஒரு சைடு தந்தம் மட்டும் உடஞ்சிருக்கு? வாங்க கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். இமயமலையில் பக்திரிநாத் என்னும் இடத்துல இருந்து மேலே 1 கிலோமீட்டர் தூரத்தில் மானா குகை இருக்குதுங்க. அந்த குகை சரஸ்வதி நதியோரத்தில் இருக்குதுங்க. சரஸ்வதி நதி அங்கே தோன்றி பூமிக்குள்ளே போய் அலகாபாத் என்ற இடத்துல கங்கை யமுனையோட கலக்கிறாங்க. இந்த மானா குகையில் தாங்க மகாபாரதத்தை வியாச முனிவரும் விநாயகர் பெருமானும் எழுதியிருக்கிறாங்க. வியாச முனிவர் விநாயகருக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு, நான் மகாபாரதத்தை ஸ்பீடாக சொல்லுவேன், நீ அர்த்தம் புரிஞ்சு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எழுத உட்காந்துருந்துருக்குறாங்க. வியாச முனிவரும் அடுத்தடுத்து சொல்ல சொல்ல அதிகமாக சொல்லிட்டு இருந்திருக்கிறார் ஸ்லோகங்களை. விநாயகர் எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எழுத்தாணி உடஞ்சிருச்சுங்களாமா. உடனே இவர் என்ன செஞ்சிருக்காரு, தன்னுடைய தந்தத்தை ஒடிச்சு மகாபாரதத்தை எழுதியிருக்கிறாருங்க. இதுதான் அவரோட தந்தம் ஒடிச்ச வரலாறுங்க. விநாயகர் பெருமான் ஒரு தந்தை இருக்கும், ஒரு தந்தை இருக்காது. இன்னமும் அந்த மானா குகையில் விநாயகர் பெருமானுக்கு சிலையும் வியாசர் முனிவர் அடிகில சிலையும் இருக்கிறாங்க. போனால் போய் பார்த்துட்டு